ஹாய், குழந்தைக்கு பீஸ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், கால்வாசி தக்காளி எடுத்திருக்கேன், 2 சின்ன பல்லு பூண்டு, ஒரு கால்வாசி பச்சை மிளகாய், கொஞ்சம் பச்சை பட்டாணி. ஸோ ஸ்பைசஸ் ஃப்ளேவருக்காக பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, ஒரு சின்னதாக, அதுக்கப்புறம் நான் அரிசி ஊற வச்சுருக்கேன். நான் இப்போ ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஸ்பைசஸ்லாம் அதில் போட்டு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். நான் இப்போ தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ரொம்ப கம்மி தான் எண்ணெயை ஊற்றிருக்கேன் நான். என்ன குழந்தைக்கு பண்ணுறது எண்ணெய் அதிகமாக ஊற்றக்கூடாது. அண்ட் இதில் நெய்யும் ஊற்ற போகிறதில்ல, அதனால் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிறேன் நான். ஸோ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஒரு வாட்டி சும்மா லைட்டாக 2 கலரி விட்டுட்டு நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணி ஒரு கலரிட்டு நான் இப்போ பூண்டு நான் இடித்து சேர்த்துக்கிறேன். நான் இதில் பாருங்கள், பூண்டு இடித்து சேர்த்தாச்சு. 2 பூண்டு தட்டி போட்டுக்கிறேன். ஸோ இந்த டைமில் இந்த தக்காளி அண்ட் பட்டாணி எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஏன்னா பச்சை மிளகா நான் இப்போ சேர்க்க போகிறது கிடையாது. எப்பயும் போல் பச்சை மிளகா நான் கடைசியாக தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா காரம் இறங்கிடுச்சுன்னா குழந்தைங்களால சாப்பிட முடியாது. ஸோ கடைசியாக பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ இந்த பட்டாணியும் தக்காளியும் போட்டு ஒரு 10 செகண்ட்க்கு நம்ம கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் அந்த வெங்காயம் தீயாமல் கலரி விட்டுக்கோங்க. நல்லா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1க்கு 2 தண்ணி நான் ஊற்றிருக்கேன். நான் சீரக சம்பா அரிசிக்கு தான் நான் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஆல்ரெடி நான் சூடு பண்ணி எடுத்திருக்கேன். சுடு தண்ணி தான் எடுத்திருக்கேன் நான். ஸோ 1க்கு 2 தண்ணி ஊற்றிக்கிறேன் குழந்தைங்களுக்காக. கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்ததுனா கூட நல்லா தான் இருக்கும். அதுக்காக நான் 2 ஊற்றிக்கிறேன் நான். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இது ஒரு கொதிச்சதும் இன்னும் பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணவே இல்லை. நான் பாருங்கள், அரிசி எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குதா? இந்த டைமில் ஃபஸ்ட்டு கொதி தான், ஒரு ரொம்பலாம் கொதிக்க விடாதீங்க. ஒரு கொதி வந்ததும் அரிசி ஆட் பண்ணிடலாம். இதில் அரிசி ஆட் பண்ணி ஒரு கலரிட்டு நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பச்சை மிளகாய் போட்டு நம்ம மூடி வச்சாச்சு. மூடி வச்சு ஒரு 4 விசில். நான் ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன். ஸ்லோவாக இருந்ததுன்னா 2 விசில் போதும். நான் ஸ்பீடில் வைக்கிறதால நான் 4 விசில் விட்டுருக்கேன். நான் 4 விசில் வந்ததும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷரெல்லாம் போயிட்டு அது கொஞ்சம் நேரம் அப்படியே செட்டில் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணால் சாதம் சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், ரொம்ப குழையவும் இல்லை. நம்ம நசுக்கி நம்ம ஊட்டுற மாதிரி இருக்கும் குழந்தைக்கு. பாருங்கள், அடியும் பிடிக்கல. பாருங்கள், 4 விசில் கரெக்டாக இருக்கும் ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா. அந்த சாதம் பாருங்கள் எவ்வளோ நல்லா மசிஞ்சிருக்கு. சாதம் ரெடி. அவ்வளோதான், அப்படியே எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது தான். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப்.